திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட ராதாபுரம் வன காப்புக்காட்டில் வனக்காப்பாளராக பணி செய்து வந்தவர் முருகேஸ்வரி. காப்புக்காட்டில் கால்நடைகளை மேய்க்க அனுமதி அளிப்பதற்காக விவசாயிகளிடம் ஆடு, கோழி, பணம் என்று முருகேஸ்வரி லஞ்சமாக பெற்றுக் கொள்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்னும் விவசாயி ராதாபுரம் வனக்காப்புக்காட்டில் ஆடு மேய்ப்பதற்காக அனுமதி வேண்டி முருகேஸ்வரியை அணுகியுள்ளார். அப்போது அவர் லஞ்சமாக 5000 ரூபாய் தருமாறு விவசாயியிடம் கேட்டுள்ளார். லஞ்சம் தந்தால் மட்டுமே கால்நடைகளை மேய்க்க அனுமதிப்பதாகவும் கூறியுள்ளார். ராஜேந்திரனுக்கு லஞ்சம் தருவதற்கு விருப்பம் இல்லாததால் அவர் தாமதப்படுத்திக் கொண்டே இருந்துள்ளார். முருகேஸ்வரி அவரிடம் லஞ்சம் தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துள்ளார். இதையடுத்து முருகேஸ்வரி லஞ்சம் கேட்டதை செல்போனில் ஆடியோவாக பதிவு செய்த விவசாயி திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சாத்தனூர் வனச்சரக அலுவலர் ரவிக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர் மாவட்ட வன அலுவலரிடம் தெரிவித்துள்ளார். விசாரணையில் முருகேஸ்வரி லஞ்சம் கேட்டதை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவர் ராதாபுரம் வன காப்புக்காட்டிலிருந்து ஜமுனாமுத்தூர் நாடனூர் காப்புக்காட்டிற்கு அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பெண் வன காப்பாளர் வனப்பகுதியில் ஆடு மேய்க்க லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்த விவகாரத்தில் பணியிடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் வனச்சரக அலுவலக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் பணியிடமாற்றம் போதாது, அவரை பணியிடை நீக்கம் அல்லது பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கால்நடை வளர்ப்போர் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்துள்ளது.